எடுத்துக்காட்டு 2.23. ஒரு வீட்ஸ்டோன் சமண சுவிட்சில் B = 100 ஓம், Q = 1000 ஓம், R = 40 ஓம். S இன் மதிப்பை கணக்கிடுக. ஒரு வீட்ஸ்டோன் சமண சுவிட்சினாலே நமக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா தான். வீட்ஸ்டோன் சமண சுவிட்சுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா B/Q = R/S. அவங்க நம்மளுக்கு கொடுத்த வேல்யூலாம் ஃபஸ்ட் நம்ம பிரதிக்கலாம். பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க 100, Qக்கு 1000, Rக்கு என்ன கொடுத்துருக்காங்க 40/S. அவங்க கேட்டது எஸ்ஸின் மதிப்பு என்ன. அப்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எஸ்ஸை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த சைடு என்ன செஞ்சிடலாம் கொண்டு வந்துடலாம். அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா S = 1000/100 × 40. அதாவது இங்கே இருக்கிற வகுத்தல் இங்கே வரும்போது பெருக்கலாக மாறுது, இங்கே இருக்கிற வகுத்தல் இங்கே போகும்போது பெருக்கலாக மாறி இருக்குது. அவ்வளோதான், தலைகீழியாக மாறி இருக்குது. அப்போது இங்கே 2 0 இருக்குது, இங்கே 2 0 இருக்குது, கேன்சல் ஆகும். அப்போது 10 × 40, அப்போது 400. வீட்ஸ்டோன் சமண சுவிட்சினாலே நம்ம என்ன அழகு போடணும் அப்படின்னா ஹோம். அவ்வளோதான், இதுதான் எஸ்ஸினுடைய மதிப்பு. ஹாய் எல்லாருக்கும். 12th ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் தான் பார்க்க போகிறோம். 2.27. 10 ஓம் மின்தடையாக்கி வழியாக 5 ஆம்பியர் மின்னோட்டம் 5 நிமிட நேரம் பாய்வதால் தோன்றும் வெப்ப ஆற்றலினுடைய மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஜூலினுடைய வெப்ப ஆற்றல் ஃபார்முலா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். இதுக்கு அதாவது ஜூலினுடைய வெப்ப ஆற்றல் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா H = I² RT. இது ஜூலினுடைய வெப்ப ஆற்றல் ஃபார்முலா. இவங்க நம்ம கொடுத்த தகவலின்படி 10 ஓம் மின்தடையாக்கினா ஃபஸ்ட்டு என்னது ரெசிஸ்டர் இல்லையா. அப்போது இதை நம்ம R என்ற எழுத்தால் குறிக்கிறோம். அப்போது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ரெசிஸ்டர் வந்து 10 ஓம். அதுக்கப்புறம் 5A மின்னோட்டத்தை என்ன சொல்லுவோம் ஐன்னு சொல்லுவோம், 5Aன்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 5 நிமிட நேரம், அப்போது T = 5, ஒரு நிமிடத்துக்கு 60 செகண்ட் இல்லையா. அப்போது 60 செகண்ட். அவ்வளோதான். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். I = I². அப்போது இங்கே அவங்க ஐயோட வேல்யூ என்னது 5. அப்போ 5² × R என்ன கொடுத்துருக்காங்க 10 ரெசிஸ்டர். ஓகேவா. டீயோட வேல்யூ நம்ம நல்லாவே தெரியும் 5 நிமிடம். அப்போது ஒரு நிமிடத்துக்கு 60 செகண்ட். அப்போது இதையும் இது 5² எத்தனை 25 × 10. இது பெருக்கும்போது 5ஐயும் 60ஐயும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 300 கிடைக்கும் இல்லையா. சரி, இது நம்மளுக்கு எத்தனை கிடைக்கும் 250. 10ஐயும் 25 பெருக்கணும் 250 × 300. இதை ரெண்டையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 75,000 ஜூல் கிடைக்கும். அதாவது ஆற்றலினுடைய அலகு வந்து என்னதுதான் ஜூல், அதனால தான் ஜூல்னு போட்டிருக்கேன். இதுதான் ஆன்சர். நன்றி. எடுத்துக்காட்டு 2.14. 20 டிகிரி செல்சியஸ் மற்றும் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு பொருளின் மின்தடைகள் முறையே 45 ஓம் மற்றும் 85 ஓம் எனில் வெப்பநிலை மின்தடை எண்ணை கணக்கிடுக. அதாவது ரெசிஸ்டர் என்ன கொடுத்துருக்காங்க 45 ஓம் மற்றும் 85 ஓம். அப்போது வெப்பநிலையும் கொடுத்துட்டாங்க. அப்போது ஆரம்ப வெப்பநிலையை நான் T0ன்னு எடுத்துக்கிறேன் = 20 டிகிரி செல்சியஸ். அடுத்த இறுதி வெப்பநிலையை நான் இதில் Dன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் Dன்னு எடுத்துக்கிறேன். அடுத்த ரெசிஸ்டர் அதே மாதிரி தான் R0 45 ஓம், இன்னொன்று வந்து R 85 ஓம். இப்போ வெப்பநிலை மின்தடை எண்ணை கணக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆல்ஃபா = 1/R0 டெல்டா R/ΔT. இப்போது நமக்கு தேவை R0 என்னென்னு தேவை இருக்குது, டெல்டா R என்னென்னு தேவை இருக்குது, டெல்டா T என்னங்கிறது நம்மளுக்கு தேவையாக இருக்குது. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெல்டா Rக்கு என்ன செய்யணும் அப்படின்னா
இந்த ஆர்லேருந்து R0 மைனஸ் பண்ணணும். R மைனஸ் R0. அதே மாதிரிக்கு டெல்டா டீக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சீலேருந்து T0 என்ன செஞ்சிடணும், மைனஸ் பண்ணிடணும். அப்போது ரெண்டையும் மைனஸ் பண்ணலாமா? அப்போது 85லேருந்து 45 கழிச்சா அப்படின்னா நம்மளுக்கு 40 கிடைக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து 40லேருந்து 20 கழிச்சா 20ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். அப்போ இதில் நம்ம பிரதியிட வேண்டி தான் 1/R0 வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியும் 45. 1/45. இதில் டெல்டா ஆரோட வேல்யூ வேணுது 40 பை டெல்டா டீயோட வேல்யூ வேணுது 20. அப்போது இதை கேன்சல் பண்ணலாம் இல்லையா? அப்போது 20 இதில் 2 வரும். 2 20 40. அப்போது 1/45 × 2. இதை நம்ம கேன்சல் பண்ணோம், ரெண்டையும் வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 0.044 பெர் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கிடைக்குது. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இரண்டையும் 45ஐயும் வகுக்கணும். அப்போது 45 இதில் கண்டிப்பாக இதாகாது. அப்போ 0. இப்போ 20 கிடைக்கும். இதுலேயுமே நம்மளுக்கு இதாகாது. அப்போ 0 வச்சு 0 இதாக்கும்போது நம்மளுக்கு இதில் 4 டைம்ஸ் இருக்கும், 180 வரும். திருப்பி 2 இருக்கும். அப்போ 0 பண்ணும்போது நம்மளுக்கு 0.044 பெர் டிகிரி செல்சியஸ். எக்ஸாம்பிள் சம் 2.13 பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இந்த செகண்ட் சாப்டர்லேருந்து அதிகமாக கேட்ட எக்ஸாம்பிள் சம் இதுதான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் நம்ம புரிஞ்சு பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த சம் வந்து என்ன அப்படின்னா மின்தடை எண். ஆனால் இது இல்லை இது மின்தடை எண் கிடையாது. இவங்க வந்து இப்போ கேட்டது மின் தடையை காண்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இல்லையா? இது கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்க போது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்த தகவல் என்னென்னு பார்க்கலாம். 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு கம்பி சுருளின் மின்தடை 3 ஓம் மற்றும் ஆல்ஃபா = 0.004 டிகிரி செல்சியஸ் எனில் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதன் மின்தடையை காண்க. இதில் தொடக்க வெப்பநிலை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொடக்க வெப்பநிலையை நம்ம D0ன்னு எடுத்துகிட்டு வரோம் இல்லையா? அது வந்து 20 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அந்த மின்தடை வந்து என்னதான் இருக்க போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பி சுருளின் மின்தடைனாலே ரெசிஸ்டர் சொல்லியாச்சு. அப்போ 6ங்கிற இடத்துல தான் குறிக்க போகிறோம். 3 ஓம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அவங்க கொடுத்தது. அடுத்து ஆல்ஃபா = 0.004 டிகிரி செல்சியஸ் மற்றும் அந்த மின்தடை 100 டிகிரி செல்சியஸில் மின்தடை அதாவது என்ன, அவ்வளோதான். பார்க்கலாமா? அப்போது மின்தடைக்கான ஃபார்முலா என்னது? RT = R0 1 + ஆல்ஃபா × T - T0. இதுதான் மின்தடைக்கான ஃபார்முலா இல்லையா? ஓகே. அப்போது வாங்க இதை நம்ம ஈஸியாக தான் இருக்கும். இங்கே R0 என்னம்மா கொடுத்துருக்காங்க? R0 இதுதான் R0 3 ஓம். அப்போது இங்கே 3 1 உள்ளக்குள்ளே 1 ப்ளஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்க? 0.004 × T. டீயோட வேல்யூ என்னது? அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு டி 20 டிகிரி செல்சியஸில் ஆரம்ப வெப்பநிலையில் இருக்குது. ஆனால் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் எத்தனை? அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து என்ன அப்படின்னா RT அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த வெப்பநிலை தான் கேட்டிருக்காங்க. அதனால் R100 அவ்வளோதான் இல்லையா? இப்போது நம்மளுக்கு அப்போ T வந்து என்னது? நம்மளுக்கு கண்டிப்பாக T வந்து 100ஆக தான் இருக்க போகுது. T0 வந்து தொடக்கம், இது கடைசியாக அது எத்தனை அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்டது. அப்போது T வந்து 100 - 20 அவ்வளோதான். அவங்க கொடுத்துருக்குறாங்க இல்லையா? T வந்து 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்போது 3 × 1 + 0.004 AT அவ்வளோதான். அப்போது 3 × இங்கே என்ன கிடைக்க போகுது அப்படின்னா நமக்கு
இதையும் பெருக்கணும். இதை என்ன செய்யணும், பெருக்கி ப்ளஸ் 1ஆல் ப்ளஸ் பண்ணணும் இல்லையா? ஓகே, அப்போது இதையும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் பெருக்கி பார்த்துடலாமா? 32 கிடைக்குது. அப்போது 100 இதையும் பெருக்கி ப்ளஸ் 1 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1.32 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இந்த 3 கொண்டு பெருக்கிடலாமா? 396 ஹோம். இதான் ஆன்சர். இதுக்கு எப்படி மார்க் கொடுப்பாங்க? இது கண்டிப்பாக 2 மார்க்காக தான் இருக்க போகுது. அப்போது உங்களுக்கு ஃபார்முலாவுக்கு என்ன செஞ்சுருவாங்க, ஹாஃப் மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்த ஆன்சருக்கு உங்களுக்கு 1 மார்க் வந்துடும். அதாவது இந்த 3.96க்கு உங்களுக்கு அரை மார்க் கொடுத்துருவாங்க. அதோட அழகு கண்டிப்பாக ஹோம் தானே, போடாமல் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆஃப் மார்க் போயிடும். அப்போது இதுக்கு உங்களுக்கு மொத்தமாக சேர்த்து எத்தனை மார்க்கு? 1 மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் இதை சப்ஜூட் பண்ணுறதுக்கு ஹாஃப் மார்க் கொடுத்துருவாங்க. 3 மார்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபார்முலாக்கு 1 மார்க், அதே மாதிரிக்கு உங்களுக்கு மாற வாய்ப்பு இருக்குது. நன்றி. 2.5 தான் பார்க்க போகிறோம். 24 ஹோம் மின்தடையின் குறுக்கே மின்னழுத்த வேறுபாடு 12 வோல்ட் எனில் மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதே மாதிரி எடுத்துக்காட்டு சம் பண்ணும்போது கம்பல்சரி கொஸ்டினில் 2 மார்க்கோ 3 மார்க்கோ கேட்டாங்க அப்படின்னா நமக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகேவா, பார்க்கலாமா? அப்போது 24 வோல்ட் மின்தடையின் குறுக்கே மின்னழுத்த வேறுபாடு. அப்போது மின்தடை என்னது? 24. அப்போது R = 24 ஹோம். அவ்வளோதான். அடுத்த 12 வோல்ட் என்னது? மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாடுக்கு V = 12 வோல்ட்டுன்னு போடுவோம் இல்லையா? ஓகே, அப்போது இதில் நமக்கு கேட்ட அவங்க கொடுத்த தகவல் எழுதியாச்சு. நம்மளுக்கு கேட்டது என்ன அப்படின்னா மின்னோட்டம். மின்னோட்டம் நம்மளுக்கு என்னது? மின்னோட்டம் வந்து வேறு ஒன்றுமே இல்லை. இப்போது ஹோம் விதி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா V = IR இல்லையா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? I தான் கேட்டிருக்காங்க. அப்போ I = V/R. ஏன்னா இங்கே இருக்கிற பெருக்கள் இங்கே வரும்போது வகுத்தலாக மாறுது. அவ்வளோதான். I = Vயோட வேல்யூ வந்து 12, Rோட வேல்யூ 24. அப்போது 1/2ன்னு கிடைக்கும். அப்போது 1/2வை நம்ம சுருக்கும்போது 0.5 0.5ன்னு கிடைக்கும் இல்லையா? 0.5 வோல்ட். அவ்வளோதான். மொத்தமே இதான் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு. கண்டிப்பாக இதுக்கு உங்களுக்கு ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் தான் கொடுக்க போகிறாங்க, 1 மார்க்கு. ஃபார்முலாவுக்கு கண்டிப்பாக மார்க் இருக்குது. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறது கண்டிப்பாக ஹாஃப் மார்க் இருக்குது. இந்த மிட் டேர்ம் எக்ஸாமில் கேட்டால் நம்மளுக்கு எழுதுறதுக்கு நினச்சிங்க கொஞ்சம் வசதியாக இருக்கும். நான் அதிகமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எனக்கு கிடைக்கிறத. அதுபோல் இந்த எக்ஸாம் சம் செகண்ட் சாப்டரில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்து நான் பார்ட் 2ல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ண பார்க்குறேன். இந்த எக்ஸாம்ஸ் மறக்காமல் நீங்கள் என்ன செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு 2 மார்க்கோ 3 மார்க்கோ கேட்பாங்க. அப்போது இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கிறணும். இப்போது நம்ம ஒரு 6 செம் என்ன செஞ்சுருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த 6 செம்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நான் டைம் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்டரும் தேர்ட் சாப்டரில் உள்ளதும் கொடுக்குறேன். இன்னுமே செகண்ட் சாப்டரில் ஒரு 4 செம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? நன்றி.